friends, welcome to Sapadu Nalla Irukku channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சுண்டல் ரெசிபி பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிலக்கடலை யூஸ் பண்ணி சுண்டல் செய்ய போகிறோம். நிலக்கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இதை ஆட் பண்ண வேண்டாம், பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா வறுத்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல நிலக்கடலை, அதையும் போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடலையோட நம்ம போட்டிருக்க எல்லா பொருளுமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நெல்லிக்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம், கேரட் துருவலில் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலையோட இந்த நெல்லிக்காயோட டேங்கி ஃப்ளேவர் சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே லாஸ்ட்டாக துருவி வச்சுருக்க தேங்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான சூப்பரான நிலக்கடலை சுண்டல் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெடி. விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி சுண்டல் செஞ்சு கடலையோட நெல்லிக்காயோட தேங்காயோட சாப்பிட்டு பாருங்கள். ருசி ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.